ஹாய் பசங்களா, வாட்ஸ்அப் கைஸ். படிச்சுட்டு இருக்கீங்களா? எப்படி போகுது ப்ரிப்பரேஷன் எல்லாம்? நான் வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீனால்ஸ் ரெண்டுமே முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் சாப்டரில் இருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம ஈத்தர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஈத்தர்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் another 2 daysல வந்துடும் ஈத்தர்ஸை. சீக்கிரமாக முடிச்சிடுவோம். அதுக்குள்ளே போகலாம். ஹலோ அல்கீன்ஸ் அண்ட் ஹலோ அரீன்ஸ் யாரெல்லாம் பார்க்கல போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் கைஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் பர்சனலாக மெசேஜஸ் அனுப்புறீங்க. தேங்க்ஸ். நான் இதுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கேன். நான் அவ்வளோ வீடியோஸும் போஸ்ட் பண்ணலை, லேக் ஆஃப் டைம்னால தான். பட் இது வந்து இட் கீப்ஸ் மீ மோட்டிவேட்டிங், நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஈத்தர்ஸோட ப்ரிப்பரேஷன்னா ஃபர்ஸ்ட் ஈத்தர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேயா, இப்போ ஈத்தர்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜனுக்கு வேலன்ஸ் என்ன? ரெண்டு பாண்ட் இருக்குமா? ஸோ இந்த ஆக்சிஜனுக்கு இந்த பக்கம் ஒரு பாண்ட், இந்த பக்கம் ஒரு பாண்ட் இருக்கும். இப்போ திஸ் கேன் எய்தர் போத் பி அல்கைல், அப்படி இல்லைன்னா அந்த ஆக்சிஜனுக்கு 2 பாண்ட்ஸ் இருக்குல்ல, ஒரு அல்கைலா இருக்கலாம் இல்லை ஒரு அரைலா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ரெண்டுமே அரைலா இருக்கலாம். நான் பிஹெச்னு மென்ஷன் பண்றது பென்சீன் ரிங். ஓகேயா, ஸோ இதை தான் ஈத்தர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ஓ குரூப் நடுவில் இருக்கும், 2 சைடில் அல்கைலும் இருக்கலாம். ஒரு சைடு அல்கை, இன்னொரு சைடு அரைல் எடுக்கலாம். அப்படி இல்லை ஒரு சைடு அல்கை, இன்னொரு சைடு அரைல் இருக்கலாம். ரெண்டுமே அரையிலும் இருக்கலாம். ஓகே, ஏதோ கன்ஃபியூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இதான், ஒரு 2 சைடும் அல்கையில் இருக்கலாம், 2 சைடும் அரையில் இருக்கலாம். இல்லை ஒரு சைடு அல்கை, இன்னொரு சைடு அரைல் குரூப் இருக்கலாம். அரைல்னா இந்த பென்சீன் குரூப் சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஓகேயா, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ஸ் போயிடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆல்கஹால்னு இருக்கு. இப்போ ஃப்ரம் ஆல்கஹால்னா இதை டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை டீஹைட்ரேஷன்னா என்ன, நான் ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருக்கேன் அப்படி சொல்லுவாங்களா, வாட்டர் கம்மியாக, ஸோ ரிமூவல் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறோம். இந்த ஆல்கஹால் பிரைமரியா செகண்டரியா? இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ஒரே ஒரு அட்டாச் ஆயிருக்க கார்பனோட ஒரு கார்பன் தானே அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இது பிரைமரி ஆல்கஹால். இன்னும் ப்ராப்பரா சொல்லணும்னா எத்தனால். இந்த எத்தனாலோட கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடும் 443 கெல்வின் ஹை டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்றோம். அப்படி ஹை டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்ணும் போது நம்மளுக்கு அல்கீன் தான் ஃபார்ம் ஆகும். இது ஏன் நெக்ஸ்ட் சொல்றேன். இதே பிரைமரி ஆல்கஹாலோட சேம் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் தான், ஆனால் 413 கெல்வின், அதை விட கம்மி. பாருங்க, லோ டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஈத்தர் வரும். ஓகேயா, சில பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஹை டெம்பரேச்சர்ல போட்டு ட்ரீட் பண்ணும் போது நம்மளுக்கு அல்கீன் குரூப் ஃபார்ம் பண்ணிடும். இதே கம்மி டெம்பரேச்சர்ல, லோ டெம்பரேச்சர்ல வச்சு ட்ரீட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகும். ஓகேயா, இப்போ பாருங்க, இதுதான் ட்ரிக் நம்மளோட இந்த ரிமூவல் ஆஃப் வாட்டர் ஆர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால் ஆர் ஃபார்மேஷன் ஃப்ரம் ஆல்கஹால்ல இருந்து ஈத்தர்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுவே பிரைமரி ஆல்கஹாலா இருக்குன்னா அதுல கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் ரியேஜென்ட்டா இருக்கு. அப்போ நம்ம அதை ஹை டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்ணோம்னா அல்கீன் ஃபார்ம் ஆயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு கன்வர்ஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஹை டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்ணும்போது பிரைமரி ஆல்கஹால் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட அல்கீன் தான் ஃபார்ம் பண்ணும். இதே லோ டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈத்தர் ஃபார்ம் பண்ணிடும். இப்போ நம்மளுக்கு செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால். இந்த செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹாலை எடுத்து நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்ல ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணாலும் சரி, லோ டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணாலும் சரி, நம்மளுக்கு ஆல்கீன் தான் வரும். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம கெட்டவே என்ன, நம்ம ஆல்கஹால் அதாச்சும் பிரைமரி ஆல்கஹால் அந்த மாத்திரம் தான் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். அந்த பிரைமரி ஆல்கஹாலோட கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டாலும் லோ டெம்பரேச்சர்ல 413 கெல்வின்ல ட்ரீட் பண்ணும் போது மாத்திரம் தான் we will get இந்த ஈத்தர். ஓகேயா, இது புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஏஜென்ட்னு சொல்லுவோம். எப்பவுமே சல்ஃபியூரிக் ஆசிட் தான், கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் தான் பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ஏஜென்ட். இந்த H2SO4 எப்படி பிரியுதுன்னா H plus HSO4 minus. நம்ம மெக்கானிசம்ல பார்க்கும்போது இந்த H plus HSO4 minus வந்து எப்படி உள்ள
மெக்கானிசம்ல வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த H பிளஸ்னா அதுக்கிட்ட ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கும்ல. நார்மலா நம்ம வந்துட்டு ஒரு எத்தனால் எடுத்துக்கிறோம். இந்த எத்தனால்ல நம்ம கிட்ட we will have lone pair இல்லையா, ஆக்சிஜனாவே ஒரு 2 லோன் பேர் இருக்கும். ஸோ இது போயிட்டு இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டலுக்கு டொனேட் பண்ணுது. நெக்ஸ்ட் இது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா CH3 CH2 OH2. இது பாசிட்டிவ் சார்ஜ். ஏன்னா ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனுக்கு வேக்கண்ட் அந்த லோன் பேரை டொனேட் பண்ணியிருக்கு இல்லைங்களா. இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு நம்ம 130 to 140 டிகிரி செல்சியஸில் ட்ரீட் பண்ணுறோம், ரிமூவல் ஆஃப் வாட்டர் பண்ணுறோம். அதாச்சும் இது வந்து இப்படி ரிமூவ் ஆகிடுது கம்ப்ளீட்டாக. இப்படி ரிமூவ் ஆகும் போது நம்மளுக்கு ஒரு கார்போ கேட்டையன் ஃபார்ம் ஆகுது. CH3 CH2 இந்த பாண்டை இது இப்படி எடுத்துட்டு போயிடுது இல்லைங்களா. ஸோ இந்த கார்பனுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்குது, கார்போ கேட்டையான் ஃபார்ம் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நம்ம H பிளஸ் HSO4 மைனஸ் பண்ணோம் இல்லைங்களா. இந்த HSO4 மைனஸ் வருது. இப்போ HSO4 மைனஸ் இப்போ இங்க வரும்போது இந்த HSO4 மைனஸ் இந்த CH3 எப்படி இருக்கும், CH2 ஒரு ஹெச்சா இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை அட்ராக்ட் பண்ணிடும். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அல்கீன் ஃபார்ம் ஆகுது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அல்கீன் ஃபார்ம் ஆகுற ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா E1 மெக்கானிசம், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. இப்போ ஆல்கஹால்ல இருந்து ஈத்தர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OH2 பிளஸ் ஃபார்ம் ஆகும். H பிளஸ் வந்து அட்டாக் ஆகும், OH2 பிளஸ். அதுக்கப்புறம் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் சேம் ஸ்டெப் தான். அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்னொரு ஆல்கஹால் வரும். இந்த ஆக்சிஜன்ல ஆஸ் யூஷுவல் லோன் பேர் இருக்கும் இல்லைங்களா. இந்த லோன் பேர் போய் இந்த இதுக்கு டொனேட் பண்ணும், கார்போகேட்டையானுக்கு. இந்த கார்போகேட்டையானுக்கு டொனேட் பண்றச்ச நான் இங்க எழுதுற நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கொஞ்சம் பெருசு ஸ்ட்ரக்சர், அதனால CH3 CH2 O CH2 CH3 ஒன்றும் இல்லை. இந்த இப்போ இது பாருங்க, இது அப்படியே ஆல்கஹால் இல்லையா. இப்போ நான் இங்க 1 மினிட் நான் உங்களுக்கு இங்க காட்டின அதே ஆல்கஹால் வந்து இது பாருங்க, இது அப்படியே இங்க அட்டாச் ஆயிருக்கா. ஸோ இந்த லோன் பேர் இதுக்குள்ள டொனேட் பண்ணதுனால இந்த பாசிட்டிவ், இப்போ இது வந்துட்டு இந்த கார்போகேட்டையானுக்கு ஒரு பாண்ட் கிடைச்சிருச்சு. அதுதான் இப்போ இங்க கார்போகேட்டையான் இல்லை, இந்த கார்போகேட்டையானுக்கு இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் கிடைச்சதுனால இது நார்மல் ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து இப்போதைக்கு இது அட்டாச் ஆயிருக்கு. இது வரைக்கும் புரியுதா. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இதே ஸ்டெப்ல இந்த ஓக்கு பிளஸ் கிடைக்கும், ஏன்னா டொனேட் பண்ணிருக்கல லோன் பேரை. இப்போ இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிரும் H பிளஸ்ஸா. அவ்வளோதான், நம்மளுக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆயிரும். CH3 CH2 O CH2 CH3. ஓகேயா, இவ்வளோதான் இதோட மெக்கானிசம். ஓகே, இப்போ இது புரிஞ்சிருச்சா. எப்பயுமே பிரைமரி ஆல்கஹால் அந்த மாத்திரம் தான் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். அதுவும் லோ டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்ணும் போது, ஹை டெம்பரேச்சர்ல ட்ரீட் பண்ணும் போது ஆல்கின் ஃபார்ம் ஆகும். செகண்டரி டெர்ஷரி ஆல்கஹால்ல ஃபார்மே ஆகாது. என்ன ஃபார்ம் ஆகாது, ஈத்தர் ஃபார்ம் ஆகாது. இது புரிஞ்சிருச்சா. இப்போ ஆல்கஹால்ல இருந்து நம்மளுக்கு ஆல்கீன் ஃபார்ம் ஆச்சுன்னா பிரைமரி ஆல்கஹால்ல இருந்து அது E1, எனி ஆல்கஹால்ல இருந்து. அதுவே ஆல்கஹால்ல இருந்து ஈத்தர் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து என்ன மெக்கானிசம்னா SN2 மெக்கானிசம். புரிஞ்சுச்சா. ஃப்ரம் ஆல்கஹால் எப்படி ஈத்தர் ஃபார்ம் ஆச்சுன்னுட்டு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் அல்கைல் ஹாலைட் வித் ட்ரை H2O. அதாச்சும் அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இந்த அல்கைல் ஹாலைட்ல இருந்து நம்மளுக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷன் எல்லாமே SN2 தான். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்ட் Ag2O எடுக்கிறாங்க. அப்படி மாய்ஸ்ட் Ag2O எடுக்கிறச்ச we will get 1 minute. இப்போ இந்த அல்கைல் ஹாலைட்ல X இருக்குல்ல, இந்த X கேன் பி ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், எதுவா வேணா இருக்கலாம். இப்போ இந்த மாய்ஸ்ட் Ag2O இருக்கும் போது நம்மளுக்கு
ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால. ட்ரை Ag2O இருக்கும் போது தான் நம்மளுக்கு we will get ether ROR. ஓகேயா? இந்த ஈத்தர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு அல்கைல் ஹாலைடு இருக்கு. ஓகேயா? இப்போ Ag2O தானே, 2 Ag இருக்குல்ல. ஸோ இங்கே ஒரு Ag, இங்கே ஒரு Ag இருக்குன்னு வச்சுப்போம். அகெயின் ஆல்கைல் ஹாலைடா. ஸோ இது ROR ஈத்தரா ஃபார்ம் ஆயிரும். இது 2AgX ஃபார்ம் ஆயிக்கும். ஓகேயா? என்ன ஹாலைட் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஹாலைட் அந்த சில்வரோட அட்டாச் ஆகிக்கும். ஓகே, இப்போ மாய்ஸ்ட் Ag2O எப்படி பிரியுது பாருங்க. அதோட வாட்டரோட சேர்ந்து AgOH ஃபார்ம் ஆகிறதுனால நம்மளுக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? இப்போ CH3CH2Br அதாச்சும் இத்தைல் புரோமைடோட ட்ரை Ag2O ஃபார்ம் பண்ணும் போது நம்மளுக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். CH3CH2O CH2CH3. இதே மாய்ஸ்ட் Ag2O யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன், ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும், எத்தனால் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது இத்தைல் புரோமைட் இல்லையா, நம்மளுக்கு ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது, எத்தனால் ஃபார்ம் ஆகுது. புரியுதா? மாய்ஸ்ட் போடும்போது இதில் ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணிரும். ட்ரை Ag2O ஃபார்ம் போடும் போது மாத்திரம் தான் we will get a ether. புரிஞ்சிருச்சா? இப்போ ஆக்சிமெர்குரேஷன் அண்ட் டிமெர்குரேஷன். இந்த ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷனோட ரியேஜன்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மினிட் நான் அந்த கர்சர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் சில்வர் அசிட்டேட். இந்த ROH ஆல்கஹாலாக தான் இருக்கும். அது என்ன R கேன் பி மிதைல், இத்தரைட் கேன் பி எனிதிங். நான் ஜஸ்ட் R வைக்கிறேன், எப்படி ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்ல Rனா CH3 என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். இது சோடியம் போரோஹைட்ரேட், அதுக்கப்புறம் இது OH மைனஸ் ஒரு பேஸ் மாதிரி இது ரியாக்ட் ஆகுது. ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன்ல இருந்து R CH CH3 இது OR வரும். ஏன்னா இங்க நான் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வெயிட் OCH3 வரும். 1 மினிட். இது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல சொல்றேன். இப்போ அந்த R வந்து நான் CH3 எடுத்திருக்கிறேன். ஸோ இது மெத்தனாலா வரும். ஸோ இங்க இருக்கிறது அப்படியே தான். மெயினா இந்த பாண்ட் பிரேக் ஆகும், இங்க பிளஸ் வரும், இங்க மைனஸ் வரும். ஓகேயா? அப்ப இந்த CH3 இப்படியே தான் இருக்கு, இந்த CH அப்படியே தான் இருக்கு. ஸோ இங்க மைனஸ் வரும்போது CH3O மைனஸ் H பிளஸ்ஸா பிரியும். அப்ப இது இங்க CH2 வந்துடும், H பிளஸ் இங்க போய் அட்டாச் ஆகிக்குது, இங்க OCH3. இங்க நம்மளுக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகே, இப்போ இங்க pH போட்டிருக்கேன். pHனா என்னது? பென்சீன் குரூப். ஸோ அதை நான் pHாவே மெயின்டைன் பண்றேன். ஓகேயா? ஏன்னா பெருசா போகும் ரியாக்ஷன். இங்க CH2 CH. ஸோ இந்த இடத்துல பாண்ட் இப்படி பிரேக் ஆகி இங்கே பிளஸ் இங்க மைனஸ் ஆகுது. ஸோ இதோட இடத்துக்கு தான் OCH3 வரும். இங்க CH, இது 3டா, CH2ன்னு போட்டுட்டேன். வெயிட் அ மினிட். ஆல்ரெடி 2 இருக்கும், அங்கே H பிளஸ் போய் ஆட் ஆகிட்டு 3ஆ மாறிடும் அது. ஸோ இது CH3. ஓகேயா? ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா திருப்பி போய் ரீவாட்ச் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிம்பிள். அல்கீன் எடுப்போம். அல்கீன்ல இந்த பாண்ட் வந்து ஒன்று கம்ப்ளீட்டாக பாண்ட் எடுத்துக்கும். பாண்ட் இன்னொன்று கிட்ட அதாச்சும் எலக்ட்ரான்ஸ் ஒன்று கம்ப்ளீட்டாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்கும், நெகட்டிவ் கிடைக்கும். ஸோ ஆல்கஹாலில் வந்துட்டு என்ன RO பிளஸ் மைனஸ் H பிளஸ்ஸாக வரும். இந்த கார்போ கேட்டயான் கிட்ட போயிட்டு பிளஸ் இருக்க இடத்துக்கு OR போய் அட்டாச் ஆகிக்கும். H பிளஸ் வந்துட்டு நெகட்டிவ் சார்ஜ் கேரி பண்ற கார்பன்ல போய் அட்டாச் ஆயிரும். புரியுதா? புரியலன்னா திருப்பி கூட ரீவாட்ச் பண்ணுங்க. நம்ம உங்களுக்கு வந்துட்டு என்ன மாதிரியான கான்டென்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி போலாம். இப்போ
இது நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த ஈத்தர் சாப்டர்ல இருந்து கண்டிப்பா இப்ப நம்ம பார்த்த 4 ஸ்டெப்ஸ்ல இருந்து ஒரு இது வந்துட்டு கண்டிப்பா வந்துரும். ஜேஇ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 கொஸ்டின்ஸ் வருதுன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் ஷார்ட் கொஸ்டின். ஓகேயா? ஃபர்ஸ்ட் இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல ஆல்கஹால் பேஸோட ரியாக்ட் ஆகுது. ஸோ RO மைனஸ் NA பிளஸ்ஸாக வருது. நெக்ஸ்ட் ஒரு அல்கைல் ஹேலைட். அந்த அல்கைல் ஹேலைட் வந்து மித்தைலா இருக்கணும், இல்லை பிரைமரியா இருக்கணும். பிரைமரி அல்கைல் ஹேலைடா இருக்கணும். அப்பதான் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். ஏன் மித்தைல் இல்லைன்னா பிரைமரி அல்கைல் ஹேலைட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் வரும். செகண்டரி டெர்ஷரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய பல்க் குரூப்பா இருக்கிறதுனால இது போய் அட்டாச் ஆகிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் கொடுத்துரும். அதனால நம்மளுக்கு வந்து பிரைமரி ஆர் மித்தைல் அல்கைல் ஹேலைட் இருந்துச்சுன்னா, மித்தைல் ஹேலைட் அப்படி இல்லை பிரைமரி அல்கைல் ஹேலைட் இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும். அதாவது வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா CH3O மைனஸ் NA பிளஸ், இது ஆல்கஹாலும் பேஸும். நெக்ஸ்ட் CH3OH இருந்து H ரிமூவ் ஆகிட்டு NaOH இருந்து OH வெளியே போயிட்டு வாட்டரா வெளியே போயிட்டு இருக்கும். இப்போ CH3O மைனஸ் NA பிளஸ்ஸா இருக்கு. இப்போ இந்த லெஸ் ஹிண்டர்டு அல்கைல் மித்தைல் புரோமைடு வருது, லெஸ் ஹிண்டர்டு அல்கைல் ஹேலைட். அதுல இருந்து நம்மளுக்கு என்ன ப்ரொசீஜர் மூலியமான்னு பார்த்தீங்கன்னா SN2 மெக்கானிசம் மூலியமா நம்மளுக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகும். ரொம்ப சிம்பிள். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி வரும்னா 1 minute. அவ்வளோதான். CH3O CH3 ரொம்ப ஈஸி. அல்கைல் ஹேலைட் மாத்திரம் பார்த்துக்கணும். அல்கைல் ஹேலைட் வந்து லெஸ் ஹிண்டர்டா இருந்துச்சுனாவே நம்மளுக்கு வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ஃபார்ம் ஆகும். ஆல்கஹால் வந்து ஃபார்ம் ஆகும். ஆல்கஹாலுக்கு சம்மந்தம் கிடையாது, அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் அல்கைல் ஹேலைட்ல வந்து மாத்திரம் லெஸ் ஹிண்டர்டா தான் இருக்கணும். என்னென்ன கண்டிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்க பாருங்க, இது ஆல்கஹால்ல இருந்து வந்து பேஸோட ரியாக்ட் ஆன ஒரு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. இது லெஸ் ஹிண்டர்டா இருக்கணுமா மோஸ்ட் ஹிண்டர்டா இருக்கணுமான்றது அவசியம் கிடையாது. ஆனா நம்மளுக்கு இந்த அல்கைல் ஹேலைட் லெஸ் ஹிண்டர்டா இருக்கும். ஆனா இங்கே பாருங்க டெர்ஷரியா இருக்கு. பாருங்க 1 minute. மோஸ்ட் ஹிண்டர்டா இருக்கு பாருங்க, டெர்ஷரி 3 CH3 இருக்கு. இது வந்து இதோட அட்டாச் ஆகணும்னா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால. அதனால இது வந்துட்டு ஈத்தர் ஃபார்ம் ஆகாது, SN2 கொண்டு போகாது. E2 அண்டர்கோ ஆகி இட் வில் ஃபார்ம் அ அல்கீன் குரூப் ஃபார்ம் பண்ணி விட்டுரும். ஓகேயா? ஸோ நம்மளுக்கு இது எப்படி அல்கீன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு வேணா CH3 இங்கே ஒரு CH2 இப்படி வந்துடும். ஓகேயா? அல்கீன், இது அல்கீன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த சாப்டரோடதுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளுக்கு ஈத்தர் ஃபார்ம் ஆகாது. ஓ மெயின் திங் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல ரியாக்டிவிட்டி எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லிட்டு அல்கைல் ஹேலைட் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரியாக்ஷனே ப்ரொசீட் ஆகுமா ஆகாதான்னு இருக்கும். ஆல்கஹால் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா அல்கைல் ஹேலைடோட ஹிண்ட்ரன்ஸ் அது எவ்வளோ பல்கா குரூப் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரைமரி அல்கைல் ஹேலைட், செகண்டரி அல்கைல் ஹேலைட், அதுக்கப்புறம் லெஸ் ரியாக்டிவ் தான் டெர்ஷரி அல்கைல் ஹேலைட். அப்புறம் நம்ம இந்த 4 திங்ஸை வந்து அல்கைல் ஹேலைடா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்கைல் ஃப்ளூரைட். நெக்ஸ்ட் அல்கீனா இருக்கிறது, டபுள் பாண்ட் இருக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இப்போ இதில் எலக்ட்ரான்ஸ் லோன் பேர் இருக்கும் இல்லையா அல்கைல் ஹேலைட்ஸில், இது இப்படி போயிட்டு ரெசனன்ஸ் அண்டர்கோ பண்ணும், பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் பண்ணும். அதனால நம்மளால ஒரு ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ண முடியாது. இந்த பென்சீன் ரிங், பிஹெச்னா பென்சீன் ரிங், இதுக்குமே பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் கொடுத்துட்டு இருக்கோம், ரெசனன்ஸ் இருக்கும். இது ரெண்டுமே ரெசனன்ஸ்னால தான் நம்மளால அல்கைல் ஹேலைடா வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல யூஸ் பண்ண முடியாது. இந்த ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து பைசைக்ளோ காம்பவுண்ட். இந்த பைசைக்ளோ காம்பவுண்ட்ல இந்த 2 சைக்கிளும் ஜாயின் ஆகுற அந்த இடத்துல அல்கைல் ஹேலைட் அட்டாச் ஆயிருக்கு. ஓகேயா? பிரெட்ஸ் ரூலுக்கு இது அகெயின்ஸ்டா இருக்கு. அதனால இந்த அல்கைல் ஹேலைடையும் நம்மளால வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் ஈத்தர் ஃபார்ம் பண்ணக்கூடிய அல்கைல் ஹேலைடா எடுத்துட்டு போக முடியாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப நல்லா நீங்க பார்க்கணும். ஓகேயா? இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஆல்கஹால்ல இருந்து வர 6 குரூப் கேன் பி பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. பட் நம்மளுக்கு அல்கைல் ஹேலைட்ல இருந்து வர 6 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா அல்கீன் இருக்கு, பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா
நம்மளுக்கு என்ன தேவை? ஈத்தர் ஃபார்ம் ஆகுதா இல்லையான்னு தேவை. ஈத்தர் ஃபார்ம் ஆகாத வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ்ல. இப்போ இதுல பாருங்க அல்கைல் ஹைட்ரேட்ல பென்சீன் குரூப் இருக்கு, ரெசனன்ஸ் கொடுக்கும். ஸோ இதுலயும் ஈத்தர் ஃபார்ம் ஆகாது. நம்ம ஆல்கஹால் அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. இட் கேன் பி எனிதிங், இட் கேன் பி பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, என்ன வேணா இருக்கலாம். ஆனா அல்கைல் ஹாலைட்ல இருக்கிறது டபுள் பாண்ட் இருக்க, ஆல்கீனா இருக்கக்கூடாது, பென்சீன் குரூப் இருக்கக்கூடாது, பிரிட்ஜ் ரூல் பைசைக்கிள் காம்பவுண்ட் அட்டாச் ஆகிருக்கிற பிரிட்ஜ் ஹெட் கார்பன்ல அட்டாச் ஆகிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஆ இருக்கக்கூடாது, ஃப்ளூரைடு இருக்கக்கூடாது. இப்போ இது பார்த்தீங்களா பிரிட்ஜ் ரூலுக்கு அகெயின்ஸ்டா இருக்கா. ஸோ இதுலயும் ஈத்தர் ஃபார்ம் ஆகாது. ஆனா இது பாருங்க இது ஃபார்ம் ஆகும், ஏன்னா இது மித்தைல் புரோமைடு. ஸோ இதுல இப்ப நீங்க கேட்கலாம், என்ன மேம் இதுல பென்சீன் குரூப் இருக்கேன்னுட்டு. ஆல்கஹால்ல பென்சீன் குரூப் இருந்தா பிரச்சனையே கிடையாது, சொல்லிட்டேன். ஓகே, ஓகேயா, புரிஞ்சுதா? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எப்படி ரியாக்ஷன் மூலியமா ஃபார்ம் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இதுல எந்த காம்பவுண்ட்ல வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் மூலியமா ஈத்தர் ஃபார்ம் ஆகி இருக்காது, கெனாட் பி ஃபார்ம் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம அப்ப என்ன திங்க நம்ம கன்சிடர் பண்ணணும்னா, இப்ப ஈத்தர்னா ஆக்சிஜன் இருக்கும், இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் இருக்கும்ல. ஸோ இந்த பாண்டும் இந்த பாண்டும் ஒன்னு ஆல்கஹால்ல இருந்து வந்திருக்கும், ஒன்னு ஹாலைட்ல இருந்து வந்திருக்கும். அப்ப நம்ம பார்க்கணும், ஒன்னு CH3 இருக்கு, அதாச்சும் ஒன்று ஆல்கஹால் இருந்து வந்திருக்கும், இன்னொன்று ஹாலைட்ல இருந்து வந்திருக்கும். அப்போ அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும் நம்ம திங்ஸ் ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்கே ஆக்சிஜன் இருக்கு, இதுவும் CH3 இதுவும் CH3. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹிண்ட்ரன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை, பார்ஷியல் டபுள். இப்போ இது ஃபார்ம் ஆயிருக்கும். ஆனால் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? cannot be formed. ஸோ இது ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ இன்னொன்றுல இந்த ஓல பார்த்தீங்கன்னா இங்கே PH இருக்கு, இங்கே CH3 இருக்கு. இப்போ இந்த pH வந்துட்டு அல்கைல் ஹாலைட்ல வந்திருந்தா தான் பிரச்சனை. இட் கேன் ஆல்சோ கம் ஃப்ரம் அந்த ஃபீனாலா கூட இருக்கலாம், இந்த CH3 அல்கைல் ஹாலைடா இருக்கலாம். ஸோ இதுவும் ஃபார்ம் ஆகி இருக்கும். ஸோ கேனாட் பில இது வராது. இப்போ O இருக்கு, இந்த பக்கமும் pH இருக்கு, இந்த பக்கமும் pH இருக்கு, வச்சாங்களா செக்கு. ஸோ இப்போ இதுல இருந்து ஃபீனால்னு வந்து நம்ம பெரிய மனசு எடுத்து இது ஃபீனால்ல இருந்து தான் இந்த pH வந்ததுன்னு நினைச்சாலும் இந்த pH அல்கைல் ஹைட்ரேட்ல தான் வந்திருக்கும். அப்போ பிளாக் ஷீப் இவன் தான், இவன் ஃபார்ம் ஆயிருக்க மாட்டான் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் மூலமா. இப்போ ஐயோ மேம் டெர்ஷரி அல்கைல் டெர்ஷரி குரூப் இருக்கு, டிக் பண்ணுங்க, இட் cannot be formed கேட்டீங்கன்னா இந்த டெர்ஷரி குரூப் ஆல்கஹாலா கூட இருக்கலாம். இந்த பக்கம் பாருங்க ஒருத்தர் இருக்கிற அம்பி CH3 அல்கைல் ஹாலைட்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கலாம். இந்த CH3 வந்து அந்த அல்கைல் ஹாலைடோட குரூப்பா இருக்கலாம். ஸோ இவன் ஃபார்ம் ஆகி இருப்பான். ஸோ இட் cannot be வராது. இப்ப பாருங்க ரெண்டுமே டெர்ஷரி. இப்ப புரியுதா? ரெண்டுமே டெர்ஷரினா ஒன்னு ஆல்கஹால்ல இருந்து வந்திருக்கும், இன்னொன்னு அல்கைல் ஹாலைட்ல இருந்து வந்திருக்கும். இப்போ ரெண்டுமே டெர்ஷரின்றதால இப்ப ஏதாச்சும் ஒன்னு அல்கைல் ஹாலைடா தான் இருக்கும். ஸோ இதுவுமே இட் cannot be formed. இப்போ O பாத்தீங்கன்னா இந்த pH இருக்கு, இங்க டபுள் பாண்ட் இருக்கு. நான் சொன்னேன் pHும் வரக்கூடாது, பென்சீன் ரிங்கும் வரக்கூடாது, டபுள் பாண்டும் வரக்கூடாது. அப்ப இவன் ரெண்டுமே பிளாக் ஷீப். ஸோ வசி மேம் மாதிரி இந்த 6வது 6மே இட் cannot be formed by வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். என்னென்னலாம் ஃபார்ம் ஆயிருக்காது? 3, 5, 6. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்சிஜன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு பாண்ட், அந்த பக்கம் ஒரு பாண்ட். ஒன்னு வந்து ஆல்கஹால்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இன்னொன்று வந்து அல்கைல் ஹாலைட்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ நம்மளுக்கு எது ஆல்கஹால் எது அல்கைல் ஹாலைட்ல நம்மளால போயிட்டு ஜிபும்பா பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இப்போ ரெண்டு குரூப்பையும் பார்க்கணும். ரெண்டு குரூப்பும் ஆர்எஃப்ஆன்னு பார்க்க முடியாது, ஏன்னா அது எஃப் போயிட்டு இருக்கும். ரெண்டு குரூப்பும் வந்து பென்சீன் இருக்கா, ரெண்டுமே பென்சீன் இருக்கா, ரெண்டுத்துலயுமே டெர்ஷரி கேரக்டர் இருக்கா, இல்ல டபுள் பாண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எதுலயாவது ஒன்னுத்துல பிரைமரி கேரக்டர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு அது வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் மூலியமா ஃபார்ம் ஆகும். அப்படி ரெண்டுமே இல்லாத மாதிரி 3, 5, 6 மாதிரி இருக்க பட்சத்துல நம்மளுக்கு அது வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் மூலியமா cannot be formed. ஓகேயா, புரிஞ்சுதா பசங்களா? இப்போ நம்ம இந்த கிளாஸ்ல வந்துட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் பார்த்துட்டோம். உங்களுக்கு நம்ம கிளாஸ் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் ஷேர் இட் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அதே தான், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை மேம் எனக்கு இந்த சாப்டர் ஓகே, எனக்கு இந்த சாப்டர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, எனக்கு ஸ்கூல்ல சொல்றது புரியல, இன்ஸ்டியூட்ல சொல்றது புரியல அப்படின்னீங்க, லெட் மீ நோ in the comment section below. Bye bye. Thank you.